உங்க மேல எஃப்ஐஆர் போட்டா பாஸ்போர்ட் கிடைக்காதா? பாஸ்போர்ட் ஆபீஸால உங்க பாஸ்போர்ட்டை ரிஜெக்ட் பண்ண முடியுமா? இத பத்தி ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், முதல் தகவல் அறிக்கை. ஒரு குற்றத்தை பத்தின முதல்ல இருக்க தகவலை ஒரு அறிக்கையா சமர்ப்பிக்கிறது தான் எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நபர் குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு, அவருக்கு கன்விக்ஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு இதுக்கு அர்த்தம் கிடையாது. கோர்ட்ல கேஸ் நடக்குது அப்படின்னு இதுக்கு அர்த்தம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு கில்ட்டை பத்தின ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் மட்டும். அதாவது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும்தான். நிறைய பேர் நினைக்கிறது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்காது, பாஸ்போர்ட் கேன்சல் ஆயிடும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஆனா அது முழுக்க முழுக்க ஒரு ஃபேக்கான நியூஸ். இது ரிலேட்டடா மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவருடைய பாஸ்போர்ட் அப்ளிகேஷனை எஃப்ஐஆர் மட்டுமே இருக்கிறதுனால பெண்டிங்ல வைத்திருக்கிறதுக்கு பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு எந்த உரிமையும் கிடையாது. அதுக்கு கடுமையான கண்டனமும் விதிச்சிருக்காங்க நம்மளுடைய நீதிமன்றம். எஃப்ஐஆர் மட்டும் இருக்கிறதுனால பாஸ்போர்ட் கொடுக்கறதுக்கு மறுக்க முடியாது, 4 வாரத்துக்குள்ள பாஸ்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேஸ்லயும் ஆர்டர் போட்டிருக்காங்க நம்மளுடைய மதுரை பெஞ்ச் ஆஃப் ஹைகோர்ட். தி பாஸ்போர்ட் ஆக்ட் 1967 செக்ஷன் 6 சப்கிளாஸ் 2F படி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, ஒரு நபருக்கு எதிரா கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் பெண்டிங் பிஃபோர் கிரிமினல் கோர்ட், அதாவது ஒரு நபர் மேல கேஸ் கோர்ட்ல நடக்கும் பொழுது அவருக்கு பாஸ்போர்ட் வழங்க மறுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நல்லா ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணணும். பெண்டிங் பிஃபோர் அ கோர்ட், அதாவது ஒரு நபர் மேல கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்கும்போது மட்டுமே அவங்களுக்கு பாஸ்போர்ட் வழங்க மறுக்கிறதுக்கு பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு உரிமை இருக்கு. மற்றபடி வெறும்னே எஃப்ஐஆர் மட்டுமே ஒரு நபர் மேல போடப்பட்டிருந்தா அதை காரணம் காட்டி பாஸ்போர்ட் ஆபீஸால அவங்களுடைய பாஸ்போர்ட்டை நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. கிரிமினல் கேசஸ் கோர்ட்ல ஏதாவது பெண்டிங் இருந்தாலும் கூட சம்பந்தப்பட்ட ட்ரையல் கோர்ட் பாஸ்போர்ட் வழங்குறதுக்கு அனுமதி கொடுத்தா பாஸ்போர்ட் ரெனிவலை காலவரையின்றி அதிகாரிகள் நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது கோர்ட் பெர்மிஷன் இருந்தா பாஸ்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட். இப்போ பாஸ்போர்ட் ஆபீஸ்ல இருந்து உங்களுடைய பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு நோட்டீஸ் வந்தா பிராக்டிகலா என்ன பண்ணணும்னு ஒரு சொல்யூஷன் சொல்றேன். நீங்க பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு திரும்பவும் நீங்க ஒரு ரிட்டர்ன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். அதாவது என் மேல எஃப்ஐஆர் மட்டும்தான் போடப்பட்டிருக்கு, என் மேல எந்த ஒரு கேசஸும் கோர்ட்ல பெண்டிங் இல்ல அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தேவைப்பட்டதுன்னா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸையும் மென்ஷன் பண்ணி நீங்க அதுல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது மூலமா உங்களுடைய பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாம ஈஸியா உங்களுக்கு பாஸ்போர்ட்டும் கிடைக்கும். ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆனாலே உங்களுடைய லைஃபே முடிஞ்சது, நீங்க வெளிநாட்டுக்கு போக முடியாது அப்படின்னு கிடையாது. உங்களுடைய பாஸ்போர்ட்டும் கேன்சல் ஆகிடும் அப்படிங்கிற பயமும் தேவையில்லை. ஒவ்வொரு கேஸோடைய சட்ட நிலையும் போலீஸோடைய இன்வெஸ்டிகேஷன் எந்த கட்டத்துல இருக்கு அப்படிங்கறத பொறுத்தும், கோர்ட் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் ஆகியிருக்கா, இது எல்லாத்தையும் பொறுத்தே உங்களுடைய பாஸ்போர்ட் அப்ளிகேஷன்ல முடிவு செய்யப்படும். அதனால நீங்க எஃப்ஐஆர் போட்ட உடனேயே பயப்பட தேவையில்லை. தேங்க்யூ.